அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் 4 2024 கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதாவது விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் எல்லாத்துக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு பார்க்கலாம். இப்போ இது பழைய 2023 22 நடந்த எக்ஸாம். ஓகேவா, 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாம். அதோட கவுன்சிலிங் 23 நடந்துச்சு. அந்த எக்ஸாமோட கட் ஆஃப் நம்ம எல்லா கேட்டகரிக்கும் பார்ப்போம். இப்போ அதில் ஓசியோட கட் ஆஃப் இது விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும். ஓகேவா, இந்த மார்க் விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும். அப்போ நமக்கு மொத்தம் 10,200 வேகன்சி இருந்தது. அதில் 5,800 வேகன்சி விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகேவா, இப்போ அதுபடி பார்க்குறப்ப கட் ஆஃப் ஓசிக்கு 168 இருந்தது 2023, பிசிக்கு 167. இது எந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியும் இல்லாமல். ஓகேவா, ஓசிக்கு நார்மலாக பிஎஸ்டிஎம் எதுவுமே இல்லாமல். இப்போ பிஎஸ்டிஎம் இருந்தால் இதில் ஒரு -1 ஆகும். ஓகேவா, 168 அப்படிங்கிறது 167 இருக்கும். இங்கே 167 166 இருக்கும். பிஎஸ்டிஎம்னா ஒரு மார்க் கம்மியாகும். இப்போ நிறைய பேர் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படிக்கிறனால ரொம்ப உங்களுக்கு மார்க் டிஃபரன்ஸ் ஆகாது. ஒரு மார்க் தான் பிஎஸ்டிஎம் கம்மியாக இருக்கும். உமன்ஸுக்கும் ஈக்குவலாக ஆயிடுச்சு. இப்போ உமன்ஸுக்கு ரிசர்வேஷன் இருக்குது, ஆனாலும் உமன்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கட் ஆஃப். ஓகேவா, இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. உமன்ஸு பாய்ஸு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் கட் ஆஃப். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு மார்க் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிசிக்கு 167, எம்பிசி 167, பிசிஎம்க்கு 160, எஸ்சிக்கு 164, எஸ்சிக்கு 162, எஸ்டிக்கு 155. இது போன தடவை கட் ஆஃப். ஓகேவா, 2023 கட் ஆஃப். இதே நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தோம்னா ஓசியோட கட் ஆஃப் இது 133, பிசி 126, எம்பிசி 126, பிசிஎம் 103, எஸ்சி 107, எஸ்சிஏ 112, எஸ்டி 115. அதுலேயே இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் ப்ளஸ் பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ் மேனும் பிஎஸ்டிஎம்மும் வச்சுருந்தா இது ஓசி இவங்க தான் எடுத்திருப்பாங்க. ஜென்ரலில் இருக்காங்கல்ல, நம்ம இந்த பிசி எம்பிசியில் இருக்காங்கல்ல, இவங்க தான் இங்கே எடுத்திருப்பாங்க. ஓகேவா, அதனால் இதுக்கு தெளிவாக எத்தனை பேர் எடுத்தாங்க கட் ஆஃப் தெரில. ஆனால் இந்த பிசி எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ இவங்கள இருக்கவங்க தான் இந்த ஓசியில் எடுத்திருப்பாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம்க்கு இதுதான் கட் ஆஃப். இது போன தடவை. அதே மாதிரி இந்த கட் ஆஃப்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் விடோக்கு. ஓகேவா, கீழே வரைக்கும் இருக்குது. எஸ்டிக்கு போன தடவை டிஸ்ட்ரிபியூட் விடோவில் வேகன்சி கிடையாது, வேகன்சியே இல்லை எஸ்டிக்கு. அதனால் இந்த இடத்துல இது இல்லை. அதே போல் டிஸ்ட்ரிபியூட் விடோ ப்ளஸ் பிஎஸ்டிஎம் அது அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கட் ஆஃப் இது. ஓகேவா, இது பிளைண்டு. இது போன வருஷம் பிளைண்டுக்கு இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் இந்த கேட்டகரி பிசி எம்பிசி பிசிஎம்ல இருக்க கேட்டகரி இங்கே எடுத்திருப்பாங்க, இங்கேயும். ஓகேவா, இப்போ இது பிளைண்டு. ஓகேவா, பிளைண்டுக்குரிய கட் ஆஃப் மார்க்கு. இது ஆர்த்தோக்குரிய கட் ஆஃப் மார்க். இது போன வருஷம். இது டெஃப், இது முல்டா. ஓகேங்களா, இப்போ இந்த டேஷ் இருக்கிறதெல்லாம் வேகன்சி இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ இது பிசிஎம்ல முல்டால உங்களுக்கு வேகன்சியே கிடையாது. அதே மாதிரி எஸ்டிலையும் இந்த ஆர்த்தோ, டெஃப், முல்டால வேகன்சி கிடையாது. ஓகேவா, இது போன வருஷம் கட் ஆஃப். இப்போ நம்ம இந்த வருஷம் பார்ப்போம். இப்போ போன வருஷத்தை பொறுத்தளவில் நமக்கு கொஸ்டின் பேப்பர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. நமக்கு கட் ஆஃப் பார்க்குறப்ப மெயினாக கொஸ்டின் பேப்பரையும் கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்டையும் வேகன்சியும் பார்க்கணும். ஓகேவா, இப்போ கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்டை பொறுத்தளவு போன தடவையும் இந்த தடவையும் ஒரே மாதிரி தான் இருந்தது கொஸ்டின் பேப்பரு. அதனால் அதில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். இப்போ வேகன்சியை பொறுத்தளவில் போன தடவை நம்ம விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 5,800 வேகன்சி இருந்தது. ஓகேவா, ஆனால் இந்த தடவை அதில் பாதி தான் 2,900 தான் இருக்குது. ஓவரால் வேகன்சி இந்த தடவை 6,200 வேகன்சி. இது கூடலாம், ஆனால் எவ்வளோ கொடுத்துங்கன்னு தெரியாது. இந்த 6,200ல் 2,900 வேகன்சி தான் நம்மளுக்கு விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. அப்படிங்கிறப்ப இப்போ இந்த வேகன்சியில் இது பாதி தான் இருக்குது. ஓகேவா, அப்படிங்கிறப்ப கட் ஆஃப் நமக்கு கண்டிப்பாக கூட தான் செய்யும். ஏன்னா போன வருஷம் 5,800 வேகன்சிக்கு ஓசிக்கு 168, பிசிக்கு 167, எம்பிசிக்கு 167, பிசிஎம்க்கு 160 இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் பாதி வேகன்சி தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப கட் ஆஃப் கண்டிப்பாக கூட தான் செய்யும். ஓகேவா, அப்போ இப்போ இந்த தடவை கட் ஆஃப் பார்ப்போம். இது 2024 விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டோட கட் ஆஃப் மார்க். இது ப்ரெடிக்ஷன் தான். இதை விட அதிகமாக போக சான்ஸ் இல்லை. இந்த 173 அப்படிங்கிறது அதை விட அதிகமாக போக சான்ஸ் இல்லை, அதை விட கம்மியாக தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது ஓசியோட கட் ஆஃப் 173. பிசி இது 2024, பிசி 172, எம்பிசி 172, பிசி எம்பிசி ஒரே மாதிரி தான் இருக்கும். பிசிஎம் கட் ஆஃப் 165, எஸ்சி கட் ஆஃப் 169, எஸ்சிஏ கட் ஆஃப் 167, எஸ்டி கட் ஆஃப் 160. ஓகேங்களா, இப்போ பிஎஸ்டிஎம்மாக இருந்துச்சுன்னா -1, இதுலேருந்து -1 மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மார்க் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். இதை விட
கம்மியாக தான் ஆகும். ஏன்னா வேகன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இதை விட கம்மியாக தான் ஆகும். இந்த மார்க் இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கலாம். இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் வச்சுருந்தீங்கன்னா ஓசி கட் ஆஃப் 138, பிசி 131, எம்பிசி 131, பிசிஎம் 108, எஸ்சி 112, எஸ்சிஏ 117, எஸ்டி 120. இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தீங்க அப்படின்னா ஓசி கட் ஆஃப் 145, பிசி 140, எம்பிசி 140, பிசிஎம் 124, எஸ்சி எஸ்சிஏ ரெண்டுமே 135, எஸ்டி 120. ஓகேவா? இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணதான். ஓகேவா? இப்போ இந்த போன வருஷம் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஸ்ட்ரிபியூட்டோ அதுக்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்திருக்கோ அதை கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். இதை இந்த ஜென்ரல் இந்த இது இருக்குல்ல, இந்த ஓசி பிசி எம்பிசிக்கு நார்மலாக இது எதுவுமே இல்லாமல் கேர்ள்ஸுக்கும் இதே தான். உமன்ஸுக்கு வந்து பெருசாக மைனஸ்லாம் ஆகாது. இப்போ பாய்ஸுக்கும் உமன்ஸுக்கும் ஒரே மாதிரி வந்துச்சு கட் ஆஃப். பிஎஸ்டி இருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை விட மைனஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கே தவிர இதை விட அதிகமாக போக சான்ஸ் இல்லை. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் இந்த கேட்குறீங்க, இந்த பிளைண்டு ஆர்த்தோ டெஃப் முல்டா இதுக்கெல்லாம் எவ்வளோ வரும் கட் ஆஃப், இந்த பிளைண்டுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு கேட்குறீங்க. இது வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது பிளைண்டு. ஏன்னா அந்த பிளைண்டு வந்து எவ்வளோ பேர் எழுதுறாங்க, இந்த பிளைண்டு ஆர்த்தோ டெஃப் இதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் எழுதுறாங்க, அந்தந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி அன்னைக்கு எவ்வளோ வருதுங்கிறத பொறுத்து தான் அதை வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த 2900 வேகன்சிங்கிறது ஜென்ரலாக தான் சொல்லியிருக்காங்க. அதில் எதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இப்போ இந்த பிசியில் பிளைண்டில் எத்தனை வேகன்சி இருக்குது, எம்பிசியில் பிளைண்டில் எத்தனை வேகன்சி இருக்குது, பிசிஎம்ல பிளைண்டில் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ரொம்ப மினிமமாக தான் இருப்பாங்க. இந்த பிளைண்டு ஆர்த்தோ டெஃப் இவங்களாம் வந்து மினிமமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேகன்சியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இங்கே போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிக்கு வந்து இதுலலாம் வேகன்சியே இல்லை பாருங்க. ஆர்த்தோ டெஃப் முல்டா அதில் வேகன்சியே இல்லை. அதனால இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரினா ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். அந்தந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி வருதுங்கிறத பொறுத்து தான் மாறும். இப்போ இது வந்து போன தடவை வந்து நம்மளுக்கு இருந்த வேகன்சி இதை விட வேணா இதை ஒரு நம்ம ரெஃபரன்ஸாக வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிளைண்டு ஆர்த்தோக்கு இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இதுல இருந்து ஒரு 5 மார்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் வேணா வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அதில் ரொம்ப வேகன்சி கம்மிங்கிறதுனால அந்த இதில் இருந்து எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு வேணா நம்ம ஒரு 5 மார்க் மைனஸ் பண்ணி வேணா நம்ம 5 மார்க் ப்ளஸ் பண்ணி வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து போன வருஷம் 2023 கட் ஆஃப். அது பிளைண்டு ஆர்த்தோ டெஃப் முல்டா இதுல இருந்து ஒரு ப்ளஸ் 5 மார்க் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ 138னா நீங்கள் பிசி கேட்டகரியில் வந்து 143 ஒரு 145 இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் பிளைண்டில். அதே மாதிரி எம்பிசியில் வந்து ஒரு 150னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இது 2024 சொல்கிறேன். பிசிஎம்ல வந்து 146 ஒரு 150 41னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். எஸ்சிக்கு அதே மாதிரி ஒரு 150னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்த்தோ டெஃப் அதில் வந்து இதை விட ஒரு 5 மார்க் வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான கட் ஆஃப். இப்போ நம்ம டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கட் ஆஃப் பார்க்கலாம். இப்போ டைப்பிஸ்ட்டை பொறுத்தளவில் போன தடவை மொத்தம் 10,200 வேகன்சி இருந்தது. அதில் 5,800 வேகன்சி நமக்கு இந்த விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துடும். மீதி ஒரு 3,400 வேகன்சி கிட்ட நமக்கு டைப்பிஸ்ட்டு, ஒரு 1000 வேகன்சி வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஓகேவா? இந்த 3,400 வேகன்சி டைப்பிஸ்ட் போன வருஷம். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த தடவை டைப்பிஸ்ட் வேகன்சி பார்க்கணும்ல, இந்த தடவை டைப்பிஸ்ட்டுக்கு 1,700, அதில் அப்படியே பாதி தான் இருக்குது. ஓகேவா? இந்த தடவை போன தடவை விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் 5,800 வேகன்சி, இந்த தடவை 2,900 வேகன்சி. போன தடவை 3,400 வேகன்சி டைப்பிஸ்ட்டுக்கு, இந்த தடவை 1,700 வேகன்சி. ஓகேங்களா? அப்போ இதை ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்ப போன தடவை நமக்கு இந்த ஜென்ரலோட விஏஓ, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். மேக்ஸிமம் மார்க் அதிகமாக எடுத்தவங்களாம் அந்த விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுப்பாங்க. அப்போ அந்த 5,800 பேர் வந்து இந்த விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து 5,800 பேர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த டைப்பிஸ்ட்ல வந்து மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ போன தடவை வந்து எடுக்கிறப்ப நமக்கு கட் ஆஃப் பார்ப்போம். இது வந்து 2023 கட் ஆஃப். ஓகேவா? 2023 மேல், இது ஃபீமேல். இப்போ 2023 ஓசிக்கு டைப்பிஸ்ட் கட் ஆஃப் 163, பிசிக்கு 159, எம்பிசிக்கு 159, பிசிஎம் 141, எஸ்சி 155, எஸ்சிஏ 150, எஸ்டி 144. இது வந்து போன தடவை 2023 தான் கட் ஆஃப். இது வந்து ஃபீமேல் கட் ஆஃப். நீங்கள் ஓசியில் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 161, பிசியில் 159, இது எம்பிசி 159, பிசிஎம் 140, எஸ்சி 155, எஸ்சிஏ 149, எஸ்டி 145. இது போன தடவை கட் ஆஃப். இப்போ நமக்கு இந்த கட் ஆஃப் 2024, இதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான கட் ஆஃப். இது ஓசியில் கண்டிப்பாக 170 கிட்ட கட் ஆஃப் வந்துடும்.
இது பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். ஏன் எப்படி வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ போன தடவை பாருங்களேன் 5800 வேகன்சி இருக்குது. அந்த 5800 வேகன்சி இருந்தப்பயே நமக்கு இந்த விஏஓ கட் ஆஃப் பாருங்கள், இந்த விஏஓ கட் ஆஃப் பாருங்கள் 168. ஓகேவா, பிசிக்கு வந்து 167. இந்த தடவை நமக்கு அந்த விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் கட் ஆஃபே 2000, அந்த வேகன்சியே நமக்கு 2900 வேகன்சி மட்டும்தான் இருக்குது. இந்த தடவை விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சியே 2900 தான் இருக்குது. அப்போ அதோட கட் ஆஃபே வந்து நமக்கு இங்கே 173க்கு போயிடுச்சு. ஓகேங்களா, அதாவது ஓசியா இருந்தீங்கன்னா இந்த தடவை விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் கட் ஆஃப் 173, பிசிக்கு 172. ஓகேங்களா, அப்போ இந்த 173ஓட இந்த ஓசி கட் ஆஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு கீழே வரக்கூடிய இந்த 172, 171, 170, 169 இதில் இருக்கிறவங்கலாம் எது எடுப்பாங்க, இந்த டைப்பிஸ்ட்டை தான் வந்து எடுப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி போன தடவையாவது 3400 வேகன்சி இருந்தது. இந்த தடவை வரும் டைப்பிஸ்ட்டில் 1700 வேகன்சி தான் இருக்குது. அப்போ வேகன்சியும் நமக்கு குறையுது. ஓகேங்களா, அப்படிங்கிறப்ப இந்த போன தடவை 163 மார்க் எடுத்திருந்தவங்களுக்கு கிடைச்சிருந்தது. அப்போ கண்டிப்பாக இந்த தடவை 170 வந்து கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி பிசிக்கு 168, எம்பிசிக்கு 168, பிசிஎம் 152, எஸ்சிக்கு 164, எஸ்சிக்கு 160, எஸ்டிக்கு 153. ஓகேவா, அவங்க பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா ஒரு மார்க் இதுலேருந்து மைனஸ் ஆகிக்கும். பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா ஓசி 169, பிசி 167 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு அதிகமாக மாதிரி தான் தெரியும். ஆனால் இதில் வேகன்சி கம்மி. இப்போ சப்போஸ் வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் இதுலேருந்து குறையும். நார்மலாக எல்லாத்துக்குமே இப்போ 173 இருக்குங்களா, இப்போ இந்த விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் 173 மார்க் கட் ஆஃப், இது வந்து 200க்கு இந்த கட் ஆஃப், இங்கே கட் ஆஃப் கொஸ்டின் போட்டிருக்கேன்னா 200 கொஸ்டினுக்கு. ஓகேவா, இப்போ இந்த 173 அப்படிங்கிறது வந்து ஒரு 1000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது. விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்ல 1000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு 2 மார்க்லேருந்து 3 மார்க் குறையும். அதாவது கொஸ்டின். ஓகேவா, ஒரு 2 to 3 கொஸ்டின் மைனஸ் ஆகும். அப்போ 170 வந்துடும் இங்கே கட் ஆஃப். இங்கே வந்து 169, 160 அந்த ரேஞ்சில் இருக்கும். 1000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் 2000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் இன்னொரு -2, அடுத்து இன்னொரு 3000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் இன்னொரு -2. அந்த மாதிரி ஒரு 1000 வேகன்சிக்கு 2லேருந்து 3 மார்க் வந்து குறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 1000 வேகன்சிக்கு 2லேருந்து 3 மார்க் குறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த கட் ஆஃப் தான் இந்த அளவுக்கு வந்து இந்த வருஷம் வந்து வேகன்சி சப்போஸ் இன்க்ரீஸே ஆகலை, இதே வேகன்சி தான் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேங்களா, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு இதில் வந்து ஒரு 2-3 மார்க் மைனஸ் ஆகிட்டே போகும். ஒரு 1000 வேகன்சிக்கு ஒரு 2-3 மார்க் மைனஸ் ஆகிக்கிட்டே போகும். இப்போ சப்போஸ் நீங்கள் இதுக்கு நியர்பையில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வெயிட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து அடுத்து குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து டிகிரி வச்சுருந்தீங்கன்னா குரூப் 2A எலிஜிபிளாக இருப்பீங்க. நீங்கள் வந்து படிக்கலாம். டிகிரி இல்லை 10th 12th தான் முடிச்சிருங்க, குரூப் 4 மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் வந்து படிப்பு வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த படிப்பை நிப்பாட்டாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக குரூப் 4 வர சான்ஸ் இருக்குது. அதனால் அதை கண்டினியூவாக அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு ஜாப் கிடைக்கலனா கூட அப்படியே கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே திரும்ப வரும் குரூப் 4. அடுத்த வருஷம் வந்து பாஸ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு டிகிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் குரூப் 2A வந்து ட்ரை பண்ணலாம். அதே சிலபஸ் தான். அது ப்ரிலிம்ஸை பொறுத்தளவில் சிலபஸ் வந்து அதே சிலபஸ் தான். குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் போதும். நம்ம குரூப் 2A வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். நன்றி.